தலை 1000 கோடி தலை. 1000 கோடியா? என்னடா படம் இது, தூக்கி சொல்லிடுவோம் ஃபீலிங் தான். அதான் கடவுளே அஜித்தேன்னு அவர் சொல்லாதான் சொன்னாலும் தலை உனக்கு ஒன்றும் தெரியாது தலை, நான் கற்றுவேன் தலை, கடவுளே அஜித்தே அஜித்தேன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் தலை என்ன தலை போடும் போது என்ன ஃபீலு, படம் அல்டிமேட் தான். இதுதான் எங்களுக்கு பொங்கலே, இன்னைக்கு தான் பொங்கல் எங்களுக்கு, இன்னைக்கு தான் பொங்கலே எங்களுக்கு. சரி, மங்காத்தா கூட எந்த படம் வந்தா சூப்பரா இருக்கும்? எந்த படம் வந்தாலும் சூப்பராக இருக்காது, மங்காத்தா தான். ஒரு பிளாஸ்ட். நீங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அந்த மாதிரி இருக்கு எல்லாம். இங்கே வந்து பாருங்க விஜய் ரசிகர்களே, இங்கே யாருக்கும் உங்களுக்கு தப்பானவங்க யாரும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒன்றா பழகலாம், ஒன்றா ஜெயிப்போம். டிவிக்கு இந்த வருஷம் ஜெயிக்கும். எங்கள் தலை படம் தரிசனம் மாதிரி பண்ணுறாங்க தலை, கோவிலில் தரிசனம் பண்ணுற மாதிரி. நாங்களாம் கத்தி தண்டி தொண்டை தான் தலை போயிடுச்சு. ஏய் வாடா சொல்கிறா. நான் நேற்று டிக்கெட் வந்துச்சு ப்ரோ, எனக்கு வந்த உடனே நேற்று நான் 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு பிரிண்ட் கொடுத்து நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கே வந்தேன் ப்ரோ. எப்படியா ஷர்ட் எப்படியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், செம்மையா இருக்கு. இது கஸ்டம் ப்ரோ, என் பேர்லாம் இருக்கும் பாருங்க, பார்கவன் சொல்லிட்டு கஸ்டமாக நான் டிசைன் பண்ணி பண்ணது ப்ரோ. ஆமாம், ஏகே ஃபேன் என்ன? சார் ஃபேன் 14 வேணுமா? 15 வருஷத்துக்கு அப்புறம் the king maker is சுரேஷ் சந்திரா சார் இருக்காரு. அவர் கேட்டீங்கன்னா ஆதி பிரதர் இங்க இருக்காரு. படத்தை ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தியேட்டர்ல பாக்குறதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல இந்த படம் பாக்குறீங்க. Happy birthday to you. Happy Mangata Day. கொஞ்சம் ஈவினிங் ஆட்டம். இந்த படத்தை அடிக்கிறதுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை, எந்த படம் வராது. தலை படம் தான் இந்த ரீரிலீஸில் நம்பர் 1 இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கல நாங்கள் தேட்டரில். இப்போ பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஆள் எப்படிமே தலை அல்டிமேட்டுங்க. 10 வருஷம் 15 வருஷம் வந்தாலும் சூப்பர் அல்டிமேட்டுங்க. கிங் மேக்கருங்க, பயங்கர வைப்புங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்டோட இப்போ நல்ல வைப்புங்க. தலை தான் நல்லா இருக்கு, ஆனால் மங்காத்தா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் தான் கடைசியாக மங்காத்தா அளவுக்கு இருக்கிற ஒரு படம், மங்காத்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். ரொம்ப நாளாக நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேறு வைப்பில் இருந்தது. எல்லா இன்டர்வல் கூட நாங்கள் எந்திரிச்சு வெளியே வராமல் உள்ளார வைப் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபீல்ன்றது வேறு ப்ரோ. இது வந்து இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கே போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல். அதுவும் அஜித் படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பராக இருந்தது. எல்லாமே ரிப்பீட் கேட்டாங்க. ஆமாம், 2 ஆக்சுவலாக வந்து பாட்டு 1 ரிப்பீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எடிட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு, ஆசமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே எந்த படத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆடி நான் பார்த்ததில்லை. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருந்துச்சு வந்து ஃப்ரண்ட்டில். ஈவன் கேர்ள்ஸ் கூட வந்து தனியாக எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஆடி கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் மட்டும் வைப் மட்டுமே வந்து ½ அன் ஹவர் கிட்ட. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளார போய் வெளியே வர்றதுக்கு. அந்த வைப் இப்போ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தியேட்டர் தான் இந்த வைப் கிடைக்கும். அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு. அதில் வந்து மெயினாக வந்து கமலா சினிமாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு. நாங்கள் எப்பயுமே வந்து வைப்பு அப்படின்னா நாங்கள் முன்னாடியிலேருந்தே வந்து இங்கே தான் வருவோம். இல்லை, இது ஒரு புது படம் பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது பழைய படம் அப்படிலாம் கிடையாது. இது ரீரிலீஸ் ஆனாலும் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து எப்படி இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு எப்படி வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். வைப்பு நல்ல வைப்பாக இருந்தது படம். ஆல்ரெடி நாங்கள் 2011 ஃபஸ்ட் ஷோ பார்த்த ஆள் தான். ஸோ அதோட அதே வைப் தான் இப்போவும் இருக்குது, சேம் வைப் தான். நான் கடைசியாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே தான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸ் போய் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்தால் நல்லா ஹாப்பி தான். ஓகே. ஆக்சுவலி அது ஓஜி ப்ரோ, ஓஜி படம்னு சொல்லலாம். நமக்கு வந்து அயன், துப்பாக்கி இதெல்லாம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டான படம் தான் ஹீரோஸ்க்கு. அதே மாதிரி அஜித் சாரோட கெரியரில் ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்டான படம்.
வெங்கட் பிரபுன்ற ஒரு டேரக்டரோட ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், கெரியர் பெஸ்ட் படம் இது. ஸோ சீக்வன்ஸ்ல பூஸ்ட் பம்ப்ஸ் ஆனீங்க ப்ரோ படம் எல்லாமே மேக்ஸிமம் கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் இருக்கும். எல்லாமே இப்போ அஜித் சாரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், கிளைமேக்ஸமாக இருக்கட்டும், அது பார்த்த மாதிரியே இல்லை. திரும்ப பார்க்கும்போது அதே எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபயர் தலை படம்னாலே பிளாஸ்ட் தான். ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த பூசா பார்க்குற மாதிரி இருந்துச்சு படம். கத்திக்க தொண்டை கட்டி போயிடுச்சு. உள்ளே வந்து போகும்போது குரலெல்லாம் இருந்துச்சு, வெளியே வரும்போது மொட்டை வயசு ஆயிடுச்சுண்ணா. பக்கா ப்ரோ சரியான படம். 2011 வந்த படம்னாலும் பக்காவாக இருக்கு, பார்க்கலாம். அஜித் என்ட்ரி சீனுக்கு தான் ப்ரோ பக்கா சீன் ப்ரோ. என்ன ப்ரோ இன்டர்வலுக்கும் பக்காவாக இருந்தது ப்ரோ. இன்டர்வல் கூட இல்லை, ஃபஸ்ட்டு சீனுக்கு தான் ரொம்ப எல்லாருமே கத்துனாங்க. இந்த மாதிரி ஒரு மூவி வருமா இனிமே? கஷ்டம் தான் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வாய்ப்பே இல்லை. மங்காத்தா 2 பண்ணா யாரு கூட? விஜயோட ஒரு இது கொலை பண்ண நல்லா இருக்கும். ஆனால் கஷ்டம். அர்ஜுன் கேரக்டர் விஜய் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஆமாம், ஓப்பன் த பாட்டில் அது ஆடணும், அவ்வளோதான். ஜாலியா இருந்துச்சா? ஃபுல்லாக வைப்னா, ஃபுல் வைப்னா. தலை தரிசனம் கிடைக்கணும்னா வந்து பாருங்க. இன்னும் கத்தி தொண்டே போயிடுச்சு, அந்த அளவு உள்ள வைப்பு. போய் 10 வாட்டி பாருங்க, 20 வாட்டி பாருங்க. எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது பார்த்தது, இப்போ பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்து பார்த்தோம். வேற எந்த படம் இல்லாம இந்த படம் மட்டும் அடிக்ட் ஆனவன்ல, ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி அடிக்ட் ஆன படம் இது. அது வந்து ஒரு 50th ஃபிலிம் தலைக்கு, அதால் ரொம்ப எக்ஸைட்டட். எல்லாரோட ஃபேவரட்டும் அதான். எக்ஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து தலை அவுட் அண்ட் அவுட் வில்லன் தான், பாரபட்சமே இல்லாத வில்லன். பணத்துக்காக என்னத்தை வேணால் செய்வோம் விநாயக் மகாதேவ். அதால் தலைக்கு நெகட்டிவ் ரோல் எப்பவுமே சூப்பராக இருக்கும். வரலாறுலேருந்து பில்லாலேருந்து இப்போ மங்காத்தா வரைக்கும் எது கொடுத்தாலும் வில்லன் ரோல்னால் தலைக்கு இல்லை, அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ வாலி எல்லாமே சூப்பர் தான். அதால் இது இன்னும் ஸ்பெஷல் எங்களுக்கு. எந்த சீன் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அது வந்து அப்படி சுட்டுட்டு அப்படி திரும்பும்போது அந்த தலை 50 வரும் அமராவதியிலேருந்து, அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அது ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்கும். ஃபீல் எப்பயுமே ஃபஸ்ட்டு மாதிரி தானே. ஃபஸ்ட்டு படம் தலை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் மாதிரி தான் பார்க்குற மாதிரி தான் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ எல்லாமே எல்லா மக்களும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வைபா இருந்துச்சா? வைப்பு தான், தலைனாலே வைப்பு தான். டிவிக்கே மட்டும்னா நம்ம எல்லாரும் ஒன்றுனா அடிச்சுக்க கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். யார் அடிச்சுக்க கூடாது? நம்ம ரசிகராக அடிச்சுக்க கூடாது யாரும், எல்லாம் ஒன்று தான். அதுக்காக தான் சொல்லுது. அஜித் ஃபேன் விஜய் ஃபேன்ஸ் இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டோம். எல்லாரும் ஏகே படத்துக்கு வரணும், ரசிகரை கொண்டாடணும். அவன் விஜய் ஃபேனும் ஒன்னா 2 பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன். ஆமாம். அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நேச்சர்ண்ணா. எங்ககிட்ட நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் எல்லாம் பண்ணுவோம் வருவோம். ஆனால் அவர் படத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதும் எங்கள் படத்தை அவர் செலிப்ரேட் பண்ணுறதும் அதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது தான். அதனால பிரச்சனை நேச்சுரல் தாங்க. மங்காத்தா 2 வந்து விஜய் போட்டா எப்படி இருக்கும்? மங்காத்தா 2 விஜய் போடுங்க, ஆனால் வில்லனா தலையை போட்டுருங்க தயவுசெய்து. தலை வந்து வில்லனாக இருந்தால் மட்டும்தான் மங்காத்தா ஓடும். இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வந்த அதே ஃபீல் தான் இப்போயும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் நான். இப்போ சின்ன வயசு இந்த படம் ஆரம்பித்து தான் மங்காத்தா தலை ஃபேன் ஆனேன். இப்போ லைவாக பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு அப்போ மிஸ் பண்ணோம், இப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ரோ செம வைப் எல்லாம் கேம்பாக குடிச்சிட்டு செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள. ஆமாம் ப்ரோ, செமையாக இருக்குது. தலை பிபி மட்டும் இல்லை, பிளட் ப்ரெஷரு, சுகர் எல்லாமே வந்துடும். நல்லா இருக்கு. செமையாக இருக்குங்க. இது புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது, இன்னும் ரிலீஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீல் இருக்குங்க, பயங்கரமாக ஃபீலாக இருக்குது. புதுசாக பார்த்தோம்பா, இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்து மூவி இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்து தான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. சின்ன வயசில் மிஸ் பண்ணேன், இந்த வாட்டி மாஸ் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சுங்க. தேட்டரில் பார்க்கல நாங்கள் லாஸ்ட் டைமு, இந்த வாட்டி எப்படி இருந்துச்சு? தலை தான் சார் மாசு, தலை தான் மாசு. 15 வருஷத்துக்கு அப்புறம் காக்கா கேம்பா குடிங்க எல்லாரும். நல்லா இருக்கு, செம்ம ஃபீலு. 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். நானும் இதே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதுக்கப்புறம் 15 வருஷம் இன்றைக்கி பார்க்குறேன். நல்லா டக்கர் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போதே பார்த்துட்டேன். இப்போ பார்க்கும்போது வந்து மங்காத்தா அளவுக்கு இல்லை. ஆமாம், அப்படியே சொல்ல முடியும். சும்மா தான். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சன் பிக்சர் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ரீலீஸ் பண்ணது ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு ரீலீஸ் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்குது. கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த உச்ச நடிகர் படம் தான் இருக்குது, அதை வந்து பீட் பண்ணி தூக்கி சாப்பிட்டுச்சு. ப்ரீ சேலும் சரி, ப்ரீ கலெக்ஷனும் சரி, புக் மை ஷோ ப்ரீ அது இதுவும் சரி, எல்லாத்துலேயும் நான் நம்ம ஆள் படம் மங்காத்தா தான். இனி இந்த படத்தை அடிக்கிறதுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை, எந்த படம் வராது. நல்ல படம் தான். இந்த ரீ ரிலீஸில் நம்பர் 1 இருக்கும். நல்லா இருந்துச்சு.
ப்ரோ எப்படி இருந்துச்சு? கொண்டாட்டமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. மங்காத்தாடா மங்காத்தா எப்படிடா இருந்துச்சு? தலை வேற ஏதாவது 27 தான் நான் பார்த்தேன் ப்ரோ. ஆல்பர்ட் 27 ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தோம். அதை விட பிரம்மாண்டமான வைப் இது. தலை தான். இன்டர்வல் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் அவர் அதை மட்டும் தான் பண்ண முடியும் ப்ரோ. நோ வே none can't do this, replace this. அஜித் தான். மங்காத்தா 2 வருமா? எனக்கு வேணாம், மங்காத்தாவே போதும். எனக்கு 2 தான் வேணாம். எந்த 2 உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. சூப்பரான படம். ஒய் மங்காத்தா ஸ்பெஷல் 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம்ல, அதான் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் மங்காத்தா ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்தது ரோஹிணியில் இருந்த அதே வைப்பு இப்போ ரீரிலீஸ் அப்போவும் கமலாவில் வந்திருக்கு. அவ்வளோதான், அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இன்னும் அதே மாதிரி. அந்த ஹீரோயினை ஷூட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அஜித் இப்படி நடிப்பாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பழைய படம் தான். அஜித் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ. இந்த மாதிரி மூவி தான் லைக் பண்ணுறேன். ஆமாம், இந்த மாதிரி மூவி தான் எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. நீங்கள் எடுக்கிறீங்களா? 11 ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கூல் கட் பண்ணிட்டு நம்ம பார்த்த படம் அந்த மாதிரி அந்த ஜோன்ஸில் இருந்த ஒரு படம் நிஜமாவே கொளுத்திட்டாங்க. அந்த கமலாவோட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நிஜமாவே ஒரு அப்ரிசியேஷன். ஒரு மேஷப்பு, ஒரு சாங்கை 2 வாட்டி போடுறது, டீமை உள்ளே கொண்டு வந்து அப்டேட் வாங்கி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அண்டு இந்த ஓஜி இது வரைக்கும் எந்த அஜித் படம் அந்த 15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த 2011 2026 வரைக்கும் வந்தால் எல்லா படத்துக்கும் ஒரு ரிவ்யூ வரும். நல்லா இருக்குது, ஆனால் மங்காத்தா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் தான் கடைசியாக மங்காத்தா அளவுக்கு இருக்கிற ஒரு படம், மங்காத்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அந்த கடைசி ஒரே ஒரு சீன் தான், கடைசியாக லக்ஷ்மி ராயை சுடும்போது கத்துறாருக்க பாருங்க. இன்ட்ரோவுக்கு கூட அப்படி கத்துறலாம், அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர வைபாக இருந்துச்சு. அதான் தலை பயிலுகிறா அப்படிங்கிறாங்க. கேம்பாலாம் எடுத்துகிட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி கும்பல். அதுதான் அஜித் ஃபேன்ஸ் ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு செலிப்ரேஷன் எப்பயுமே. கரெக்ட். ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதியே வந்திருக்கலாம் இந்த படம். பட் இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேயில் 9 மணிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். அந்த ஆளுக்கு அந்த கிரேஸ் இருக்குது பாருங்கள். அவர் எங்கே வேணால் போகலாம், ரேசிங் போகலாம், ஹாலிவுட் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பட் அந்த கிரேஸ் இங்கே இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஸ்க்ரீனை கொளுத்திடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேயே வந்துட்டு ஒரு சீனில் அந்த காவலனோட ஒரு சீன் வரும், அதுக்கே அவ்வளோ கத்துனாங்க. அதான் கடவுளே அஜித்தேன்னு அவர் சொல்லாதான் சொன்னாங்க. தலை உனக்கு ஒன்றும் தெரியாது தலை, நான் கத்துவேன் தலை, கடவுளே அஜித்தேன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் அதான் தேட்டரோட என்விரான்மெண்ட் மேட்ரு. இதே நீங்கள் பிவிஆரில் எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இங்கே அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸு, அவர் வெங்கட் பிரபுலாம் ஓவர்வெல்ம் ஆகிட்டார். அப்பா ஐயோ என்னடா நம்மளோட படைப்புக்கு 15 வருஷம் கழிச்சு ஒரு கிரியேட்டருக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்போது, அதுவும் அந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங்குக்கெலாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. பிரேம்ஜி எல்லாம் கீழே இறங்க சொல்லினோம், வாடா கீழே வர. கடைசியாக வைபவ் போறாரு, ஓ தலை மேலே கை வச்ச நீ அப்படின்னு திட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட தான். அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன் பேண்டர் தான், எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு மஜாவான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் தேட்டரில் அதுவும் கமலா தேட்டரில் பாருங்க. ப்ரோ என்ன ப்ரோ 2K 90ஸ்லாம் ஏகேலாம் ஒரு ஃபார்வர் எவர்கிரீனான ஆக்டர் ப்ரோ. இப்போ என்னதான் இந்த படத்தை சின்ன வயசில் நான் பார்த்தேன் ப்ரோ. எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்ததோ அதே அளவுக்கு இப்பவும் வருது எனக்கு. அதனால் எப்போவுமே ஃபார்வராக எவர்கிரீன் ஒரு ஆக்டர் ப்ரோ. ஏஜ் எப்படி இருக்கும் சின்ன வயசில்? 15 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன ப்ரோ, ஒரு 6 வயசு 7 வயசு வந்துருக்கும் ப்ரோ. அப்போவே நான் உட்லண்ட்ஸ் தியேட்டரில் பார்த்தேன் ப்ரோ அந்த படத்தை. சரி, நான் 2வது வாட்டி போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டு கூப்பிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு நான் இந்த படத்தை மேலே அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ அஜித் படம்னாலே ஒரு ட்ரேட் மார்க்னா மங்காத்தாவை தான் சொல்லுவாங்க. இப்போ எந்த படம் வந்தாலுமே சரி, மங்காத்தா அளவுக்கு இல்லைடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் நிஜமாலே மங்காத்தா தான் ப்ரோ. இது செம்ம படம் ப்ரோ. இது இல்லை ப்ரோ, என் வீட்டில் இந்த கேடிவிலாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் சொல்லி இங்கே பாரு இதான் வாலிடா, இந்த படத்தை பாரு அப்படின்னாங்க. நான் யாருடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு வாலிலாம் ஃபஸ்ட்டு நான் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாலி, அட்டகாசம், அப்புறம் அமர்க்கலாம் பொறுமையாக ஒன்று பார்த்து மங்காத்தா நான் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் ப்ரோ பார்த்தேன். சூப்பர் படம் ப்ரோ. ப்ரோ கிளைமேக்ஸ்லாம் சொல்லவா ப்ரோ வேணும். செம்ம செதறல் ப்ரோ. தேட்டரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு தேட்டரு ப்ரோ. இப்போ அவங்க கெரியர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்மளும் சப்போர்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஏன்னா படம் நம்ம சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்களோட ஒரு ஆக்டரை சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கெரியர் அவங்க என்ன சூஸ் பண்ணுறமோ அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ சார். ஒய் அஜித் ஃபேன்? இவ்வளோ ஃபஸ்ட்டு ஷோ ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, ஒய் அஜித் ஃபேன்? அவரோட லுக்குக்கு மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஒரு ஃபீல், அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே தான். எப்படி
அதே தான் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு, ஒரு வைப் கிரியேட் ஆகும்ல. மங்காத்தா எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. வைப் எல்லாமே வந்து தெரிக்க விட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கரமாக இருந்துச்சு. எந்த போர்ஷன் வந்து உண்மையில உங்களுக்கு அந்த ஃபைனல் போர்ஷன் லைக் ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க, அதான் மோஸ்ட் ஃபேவரட். அப்புறம் அந்த பைக் சீன் தான் மெயினாக. அவர் பைக்லாம் வீலிங்லாம் பண்ணிட்டு வரும்போது சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பேப்பர்லாம் அப்படியே தூக்கி போட்டு லைக் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லைக் ஃபேன்ஸ் கிழிச்சு போட்டு பாப்கார்ன் எல்லாமே பறக்க விட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான். வீட்டுக்கு போனால் கூட அந்த லைக் இந்த தியேட்டர் ப்ரெசன்ஸ் அப்படியே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே லைக் வைப்லேயே இருப்போம் அப்படின்னு தோணுது. பயங்கரமாக செலிப்ரேஷன் மோட் தான் இன்றைக்கி வந்து மங்காத்தா டே. ஸோ கண்டிப்பாக வந்து ரீரிலீஸ் இந்த படம் எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே மங்காத்தா சொல்கிறாங்க. சாருக்கு எவ்வளோ மூவி வந்துருக்கு, ஏன் ஒய்ஃப்? அது ஒரு வைப்புங்க, அது சொல்ல முடியாது. அந்த காம்போ, அந்த ஸ்டைலு எல்லாமே. லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த வாட்டி தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ஏஜ் மேம்? நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ஃபேமிலியோடு போனேன். ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செலிப்ரேட்லாம் வந்து பண்ணது.